மார்க்கும் கம்மியா இருக்கு, பணமும் கம்மியா இருக்கு. ஆனா எம்பிபிஎஸ் படிச்சே ஆகணும் இப்படின்னு இருக்கக்கூடிய பேரண்ட்டுக்கும் மாணவருக்கும் என்ன பண்றதுன்னே ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்கான பெஸ்ட் சாய்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நீட் எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரே தகிப்பு தான். ஏன்னா ஆல் இண்டியா ரேங்க் தெரிஞ்சிச்சு, கம்யூனிட்டி ரேங்க் தெரிஞ்சிச்சு. ஆல் இண்டியா ரேங்க் கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ரேங்க் என்ன வரும், இந்த மார்க்குக்கு ஆல் இண்டியா ரேங்க் கம்பேர் பண்ணா எந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும், கவர்மெண்ட்ல கிடைக்குமா, பிரைவேட்ல கிடைக்குமா, செல்ஃப் பினான்ஸ் கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா, இல்லைன்னா செல்ஃப் பினான்ஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்கலாமா, இல்ல என்ஆர்ஐ போலாமா, இப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே பல தரப்பட்ட வீடியோஸ் தான் இருக்கு. இப்படி எல்லாம் இருந்து எனக்கு மார்க்கும் கம்மி இருக்கு, எனக்கு கவர்மெண்ட் சீட்டும் கிடைக்காது. எனக்கு பாத்தீங்கன்னா மார்க் கம்மி இருக்கு, டீம்ட் யூனிவர்சிட்டில போனோம்னா அம்மா 25 இருந்து 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ்ன்னு சொல்றாங்க. தலை சுத்தி கீழே விழுந்துருவா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சில பேர் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டால நான் சீட்டை எடுத்துருவேன்ப்பா, 22 லட்சம் ரூபாய் 23 லட்சம் ரூபாய் ஆனா கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு கூட்டம் போயிட்டு இருக்காங்க. 23 லட்சம் நான் எங்க பே பண்ண முடியும் வருஷத்துக்கு அப்படின்னு புலம்புற கூட்டமும் இருந்திருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான இருக்கிற இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு எம்பிபிஎஸ் நான் படிச்சே ஆகணும், இந்த வருஷம் நான் காலேஜ்ல ஜாயின் பண்ணியே ஆகணும். ஆனா பணம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துல நான் ஃபீஸ் கிடைக்கிற மாதிரி என் குழந்தைய படிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா, இந்த நாட்டுல இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நாட்டுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தைய நான் அனுப்பிச்சு படிக்க வச்சே ஆகணும் சார். குழந்தை படிக்குமா அப்பத்துல இருந்தே இதே ட்ரீம்ல தான் இருக்கு. 1 வருஷம் படிக்க வச்சேன், 2 வருஷம் படிக்க வச்சேன், 3 வருஷம் படிக்க வச்சேன், 250 தாண்டல சார், 300 தாண்டல சார், இப்படின்ற புலம்பக்கூடிய பெற்றோர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களை எப்படின்னா அந்த கனவுல இருந்து டைவர்ட் பண்ணி வேற எதனா கோர்ஸ் போகணும்னாலும் போக மாட்டோம், பணமும் இல்ல, ஆனா இதுதான் வேணும்ன்றவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, ஒரு தீர்வு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அயல் நாட்டு மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு நாடு. என்ன நாடு? திமோர் லெஸ்தே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரில வேணாலும் நீங்க போய் மெடிக்கல் படிக்கலாம், படிக்க வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம இந்தியா அரசு சொல்லல. ஆனா படிச்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா சில விஷயங்களை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அங்க இருந்து வரணும் அப்படின்றப்ப 54 மாதங்கள் நீங்க படிச்சு இருக்கணும் அப்படின்றாங்க. படித்ததுக்கு அப்புறம் ஒரு 12 மாதம் பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் காலேஜஸ்ல நீங்க எங்க படிக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல என்ன பண்ணணும், 12 மாசம் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆங்கில வழியில தான் நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா படிக்கிறப்போ ஒரு 19 பிரிவுல பாத்தீங்கன்னா நீங்க அந்த மெடிசன்ஸ் கம்யூனிட்டி மெடிசன், ஃபாரன்சிக், இந்த மாதிரி பார்மாகாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி 19 சப்ஜெக்ட்ஸ் நீங்க கவர் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த படிச்சு முடிச்சுட்டு நீங்க வரப்ப லைசன்ஸோட வரணும். எந்த நாட்டுக்கு வரைக்கும் அந்த நாடு உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றப்ப இன்னைக்கு நிறைய நாடுகள் இந்த கண்டிஷன்ஸ்ல அடிபட்டு போகுது. எவ்வளவோ பல வருடங்களா, எனக்கு தெரிஞ்சு 15, 20, 30 வருஷங்களா நிறைய நாடுகளுக்கு போய் மருத்துவம் படிச்சுட்டு திரும்பி இங்க பிராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்க. ஆனா 2021க்கு அப்புறம் இது தலைமையிலேயே மாறிடுச்சு. லைசன்ஸ் வேணும் அப்படின்றப்ப நிறைய நாடுகள் பாத்தீங்கன்னா லைசன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்னா லைசன்ஸ் கொடுத்தானா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா அங்கே பிராக்டிஸ் பண்றதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அங்க சிட்டிசனா இருக்கணும் அப்படின்னு சில கண்ட்ரி சொல்லுது. அங்க லைசன்ஸ் கொடுக்கணும்னா சில கண்ட்ரி என்ன சொல்லுது, எங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ்ல தான் நீங்க எக்ஸாம் எழுதணும்னு சொல்லுது. அங்க லைசன்ஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்றாங்க, 2 வருஷம் நீங்க ஜூனியர் டாக்டரா இங்க வேலை செய்யணும் அப்படின்னு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்காது. ஆனா நம்மளுடைய என்எம்சி என்ன சொல்லுது, 10 வருஷத்துக்குள்ள நீங்க இங்க எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு சொல்லுது. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா சாத்தியம். ஒரே நாடு திமோர் லெஸ்தே. இந்த திமோர் லெஸ்ட்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு 3 யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த 3 யூனிவர்சிட்டில தான் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ், இதுல காலேஜ் ஆஃப் மெடிசன், உன்பாஸ், இந்த காலேஜ் தான் நம்ம இந்த வருஷத்துக்கு மாணவர்களை பாத்தீங்கன்னா தேர்வு செய்து நாங்க அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஆர்ஜிஆர் அகாடமியில வேலை செஞ்சு இருக்கக்கூடிய சில ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒர்க் பண்ண ஒரு மேடம் பாத்தீங்கன்னா டீனா இருக்காங்க. அங்க
ரைட்டா. இந்த சிறப்புகள் இருக்கு. தென் இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஸ்கூல்ஸ், தென் வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ், நர்சிங் கோர்சஸ் ரன் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து உன்பாசல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய புத்தகங்கள், மெடிக்கலுக்கான புத்தகங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து வழங்கப்படுது. தென் ஃபுட்டும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய செஃப் தான் அங்க எடுத்துட்டு போயிட்டு ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப இங்க மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கிறாங்க. அப்படின்றப்ப நம்ம குழந்தைங்க அங்க போறப்ப கம்ஃபர்டபுளா இங்க என்ன ஃபீல்ட்ல இருந்தாங்களோ சேம் ஃபீல்ட்ல அவங்களால அங்க இருக்க முடியும். அப்படின்றதுனால we are recommending திமோர் லெஸ்தே. திமோர் லெஸ்தே காலேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. தென் திமோர் லெஸ்தேல பசங்க எப்படி படிக்கிறாங்கன்னு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி பயிற்றுவிக்கப்படுதுன்னு பாருங்க. யார் சொல்லி தராங்கன்னு பாருங்க. நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி என்னன்றதை கொடுத்துருக்கோம் பாருங்க. இது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். எவ்வளவு சார் ஃபீஸ்? கரெக்ட் தானே? மொத்தமா 4.5 வருஷத்துக்கு நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு 14 லட்சம் ரூபாய் தான் ஆகுது. நீங்க 15 லட்சம் ரூபாய் கூட வச்சுங்க. அப்ப டிவைட் பை 5 போட்டா ஒரு வருஷத்துக்கு என்ன வருது? 3 lakhs தான் வருது. ரைட்டா. ஆவரேஜ் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 லட்சம் தான் வருது படிக்கிறதுக்கு. தென் சாப்பிடறதுக்கும் தங்கறதுக்கு யாருன்னா ஃப்ரீயா கொடுப்பாங்களா? இப்ப நம்ம வீடு இருக்கிறோம், ரெண்ட்ல இருக்கோம், சும்மா கொடுத்துறாங்களா? சாப்பிடறதுக்கு கடையில போயிட்டு எனக்கு டெய்லி காலையில டிஃபன் கொடுங்க, மத்தியானம் லஞ்ச் கொடுங்க, நைட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருங்க, ஃப்ரீயா கொடுப்பாங்களா? இவனா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம எங்க போனாலும் அதுக்கு தங்கறதுக்கு இடத்துக்கும் நம்ம வந்து சாப்பிடறதுக்கும் நம்ம தான் வசதி பண்ணிக்கணும். ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா வசதி பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கான பணம் பேமெண்ட் நம்ம பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி பாக்குறப்ப திமோர் லெஸ்தேல போய் நீங்க ஸ்டே பண்றதுக்கு ஒரு மாசத்துக்கு சாப்பிடறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 250 இருந்து $275 இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 20 இருந்து 22,000 23,000 ரூபாய் வரைக்கும் வரும். அப்ப 14 லட்சம் ரூபாய் 66 மாசங்களுக்கு நீங்க சாப்பிடறதுக்கும் தங்கறதுக்கும் நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு 15 லட்சம் ரூபாய் வரும். அப்ப இது ஒரு 14, இது ஒரு 15, கிட்டத்தட்ட 28 29 லட்சம் ரூபாய் நம்ம போறதுக்கு வரத்துக்கு அதெல்லாம் டிக்கெட் எல்லாம் பணம் போட்டோம்னா ஒரு 30 to 33 lakhsல we can complete and come to India. கோர்ஸை முடிச்சுட்டு லைசன்ஸோட இங்க வந்துடலாம். என்எம்சி சொன்ன நார்ம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனோட இருக்கக்கூடிய திமோர் லெஸ்தேல உன்பாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலேயே அவங்களோட ஆபீஸ் இருக்கு. நேரடியா நீங்க ஆபீஸுக்கு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கு, விசிட் பண்ணி என்னெல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி வேணுமோ கிளாரிஃபை பண்ணிட்டு இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா சீட்ஸ் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணவங்க இன்னைக்கு வந்து திமோரை தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏற்கனவே வந்து ரஷ்யாவை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இன்னைக்கு திமோரை தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏற்கனவே சைனாவை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இன்னைக்கு திமோர்ல தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏற்கனவே நிறைய ஜார்ஜியா, கிர்கிஸ்தான், கசகஸ்தான் இப்படின்ற நாடுகள் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாம் நல்ல நாடு தான், இல்லைன்னே சொல்லல. பட் படிச்சு முடிச்சுட்டு வரப்ப இந்த லைசன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்றப்ப நிறைய நாடுகள் அடிபட்டு போகுது. இங்கிலீஷ் மீடியத்துல வந்து படிக்கணும் அப்படின்றதுல நிறைய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கறதுல. அப்ப இதெல்லாம் அடிபட்டு போறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே நாடு இன்னைக்கு நம்மளுடைய என்எம்சி நார்ம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய திமோர் லெஸ்தேல உன்பாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா நான் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட பேசணும், அங்க இருக்கக்கூடிய வசதிகள் என்னன்றத பாக்கணும், அங்க டீச்சர்ஸ் இருந்தா அவங்க கிட்ட பேசணும். எதுவும் டீன் எல்லாம் சொல்றீங்க, எங்களுக்கு அவங்க வந்து இங்க இருந்தாங்கன்றீங்க, அவங்க கிட்ட எல்லாம் நான் பேச முடியுமா? மாணவர்கள் கிட்ட இல்ல மாணவர்களுடைய பெற்றோர்கள் இங்க ஏற்கனவே சேர்த்து விட்டுருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் நாங்க பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்தா நம்ம வந்து இதுக்காக உங்களுக்கு எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுக்குறோம். நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. ரைட்டா? ஏன்னா அது எப்பயுமே ஒரு கலக்கம் தானே இருக்கும். இவ்வளவு தூரமா போய் படிக்கணும் அப்படின்னா, குழந்தைய அனுப்பணும் அப்படின்னா ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகங்கள் இருக்கதான் செய்யும். ரைட்டா? அந்த மாதிரி ஓகே, இந்த சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க இமிடியேட்டா ஒரு $200 அப்ளிகேஷன் ஃபீ, $1,400 வந்து நீங்க பே பண்ணீங்கன்னா $1,600 இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா ருப்பியில எடுத்துட்டோம்னா 1,39,000 ரூபாயில இருந்து 1,40,000 ரூபாய் கிட்ட வரும். ரைட்டா? இதை நீங்க என்ன பண்ணணும்? பே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது ஏதாவது ஃபர்தரா உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னாலும் நீங்க பேங்க் லோனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதுமே, உங்களுக்கு அட்மிஷன் நீங்க லெட்டர் வாங்குறதுமே யூ கேன் ப்ரொசீட் ஃபார் பேங்க் லோன். உங்களுக்கு பேங்க் லோனுக்கு தெரியல சார் எங்களுக்கு அப்படின்னா உன்பாஸ்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க் லோன் ப்ராசஸ் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ரைட்டா? அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் பண்றது,
தென் விசா வாங்குறது, டிக்கெட் ப்ராசஸ்க்கு நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். புக்ஸ் மெட்டீரியலுக்கு நம்ம இங்கே இருந்தே தான் வாங்கிட்டு போகணும். தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் வேற என்ன தேவை இருக்கோ அதுக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஒரு 35,000 வந்து நம்ம பண்ணணும். ரைட்டா? இந்த ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 14.5 lakhs 9 செமஸ்டருக்கா நீங்க பிரிச்சு பே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் 2 செமஸ்டருக்கு, அது மாதிரி 4.5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 9 செமஸ்டருக்கு, செமஸ்டர் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஹாஸ்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா தென் மாதம் நீங்க பேமெண்ட் அங்க பண்ணலாம். அதனால மொத்தமா எடுத்துட்டு போயிட்டு நான் 30 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா அப்படின்றது கிடையாது. நீங்க ஸ்பிளிட் பண்ணியும் கொடுக்கலாம். சப்போஸ் 30 லட்சம் ரூபாய் உங்களால கொடுக்க முடியும்னா ஒரே டைப்ல நீங்க பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா மாசம் அது பண்ணணும். சார் அதெல்லாம் பண்றப்ப ஏதோ நீங்க வந்து டாலர் சொல்றீங்க சார் அப்படின்னா இதெல்லாம் நீங்க கவலைப்படல. இதுக்கான பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி இங்க எப்படி வந்து அந்த அமௌண்ட்டை நீங்க குழந்தைங்களுக்கு அனுப்பணும், குழந்தைங்க அவங்க எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் காலேஜ் நம்ம பாத்துக்கிறாங்க. ரைட்டா? யூனிவர்சிட்டி ஆபீஸ் நான் சொன்ன மாதிரி சென்னையில இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு நேரடியாக விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விசிட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா, நான் சொன்னல பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. உங்களுக்கு அவங்க கூட கனெக்ட் பண்ணி தரோம். நீங்க பேசுங்க, உங்களுடைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு திவோர் லெஸ்தேல உங்க குழந்தை டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு பாதை திறந்திருக்கு. அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு சக்சஸ்ஃபுல்லா உங்க குழந்தைய குறைஞ்ச ஃபீஸ்ல MBBS படிச்சு முடிச்சுட்டு லைசன்ஸோட உங்க குழந்தை வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி RJR அகாடமி சார்பை கேட்டு. தேங்க்யூ.